ஹலோ ஜூனியர்ஸ், இன்றொரு தீர்ப்பு. அதாவது செக்ஷன் 138 ஆஃப் என்ஐ ஆக்டு, அதாவது செக் கேஸு. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேலே கேஸ் போடுறாங்க அமௌண்ட் தரணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் சம்மந்தமான டீலிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் என் கணவருக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு சம்மன் வந்தது தப்புன்னு சொல்லிட்டு குவாஸ் போகிறாங்க. அந்த குவாஸ் என்னென்னு பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட்டு என்ன ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா சண்டிகரில் உள்ள ஹைகோர்ட்டு. டேட்டு பார்த்தீங்கன்னா 21/8/2026. பார்ட்டிஸ் திருப்தி ஸ்ரீவஸ்தவா அண்ட் அனதர் வெர்சஸ் யோகேஷ் சிங்லா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட்டு என்ன ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, 138 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி சம்மனிங் போகுது. அதில் ஒய்ஃப் மட்டும் தனியாக என்ன பண்ணுறாங்க, குவாசிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லா விதமான டீலிங்ஸும் மேற்கொள்ள சொல்லி ஸ்பெஷல் பவர் ஹஸ்பண்டுக்கு அந்த மனைவி கொடுத்துருக்காங்க. அதனால் பிஸ்னஸ் டீலிங்ஸும் அவர் பார்க்குறதுனால எனக்கு லைபிலிட்டி கிடையாது, அதனால் எனக்கு சம்மன் வந்தது தப்புன்னு சொல்லிட்டு இந்த குவாஸ் ப்ரொசீடிங்ஸை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அவங்களோட லைபிலிட்டி சம்மந்தமாகவும் அதே போல் அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாகவும் ஒரு மினி ட்ரையலை கண்டக்ட் பண்ணி இந்த குவாஸ் ப்ரொசீடிங்ஸில் செய்ய முடியாது. அதனால் ட்ரையலில் தான் அதை முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த குவாஸ் பெட்டிஷன், அதாவது சம்மன், எனக்கு சம்மன் வந்தது தப்புன்னு சொல்லிட்டு குவாஸ் போனாங்க இல்லையா, அந்த குவாஸ் பெட்டிஷனில் அந்த மனைவி போட்ட அந்த குவாஸ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சொல்கிற விஷயம் என்னென்னா, the High Court will not quash a section 138 of NI Act complaint when disputed questions regarding liability and business dealings require evidence and trial. சாட்சியமும் அந்த விசாரணையும் அந்த இதுக்கு தேவை, அப்போ தான் முடிவு பண்ண முடியும். அதை நீங்கள் குவாஸ் அந்த பெட்டிஷனில் முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த குவாஸ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதாவது கணவன் மனையை சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணால் அப்போ கொடுக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டு, அந்த செக்குக்கு என்ன விதமான அந்த விஷயங்கள் இருக்குது, அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் என்னென்ன, அதுலேயும் முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொடுத்துருக்க அந்த பவர், இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம எங்கே கொண்டு வரணும்னா ட்ரையல் கோர்ட்டில் அந்த எவிடன்ஸ் மூலமாகவும் அந்த விசாரணையின் மூலமாகவும் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அதை டிசைட் பண்ண முடியும். அந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிக்கிறாங்க. ஒரு தடவை படிச்சுப்பாங்க, உங்களுக்கே புரியும். தேங்க்யூ.